3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? வணக்கம். 2023 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மோடி ஒரு வடை சுட்டார். வடை சுடுறதுல மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ்காரர்கள் எவ்வளவு பெரிய திறமசாலிகள் அப்படிங்கிறது தெரியும். என்ன வடை அது? அதாவது இந்த முறை நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் 400க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு மோடி சொன்னார். ரிசல்ட் வந்தது. அயோத்தியிலேயே மோடி தோற்கடிக்கப்பட்டார். மோடியினுடைய தொகுதியிலேயே 3 சுற்றுக்களுடைய முடிவில் மோடி பின்தங்கியிருந்தார். தோற்றது பாஜக இல்லையா? அதாவது பெரும்பான்மையான ஆட்சி அமைப்பதற்கு போதுமான இடங்கள் மோடிக்கோ பாஜகவிற்கோ கிடைக்கவில்லை. பிறகு 2 ரிமோட் கண்ட்ரோல் இன்னைக்கு யார் கையில் இருக்குன்னு தெரியும். ஒன்று சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார். ஆடக்கூடியவராக மோடி மாறி இருக்கிறார். அப்படி தான் இன்றைக்கி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்படி நடைபெற்ற, அதாவது 240 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றதில் கூட பல இடங்களில் முறைகேடுகள் நடத்தித்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு அப்போதே எழுப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், ஹரியானாவில், மகாராஷ்டிராவில், இப்படி இந்தியாவில் நடைபெற்ற சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் எல்லாமே இவிஎம் மோசடி, வாக்காளர் பட்டியலில் முறைகேடு, தேர்தல் ஆணையத்தினுடைய ஒத்துழைப்பு, இவற்றின் மூலமாகத்தான் தொடர்ந்து மோடி வெற்றி பெற்று கொண்டு வருகிறார். அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு இருக்கக்கூடிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக அமித்ஷாவினுடைய நண்பர், இரவோடு இரவாக தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்ட நபர், இன்றைக்கு ராகுல் காந்தியை இது தொடர்பாக பேசுவதற்காக அழைப்பு விடுத்திருக்கிறார். அதாவது, நாங்கள் ஒரு கூட்டம் கூட்டுவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம், அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்னார், இது தொடர்பான ஒரு கூட்டம் நடத்தப்பட வேண்டும். இப்போ இல்லை, முன்னாடியே சொன்னார். அதில் குடியரசுத் தலைவர் பங்கு கொள்ள வேண்டும், இந்தியாவுடைய மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி பங்கெடுக்க வேண்டும், எதிர்க்கட்சியினுடைய முக்கியமான நபர்களெல்லாம் பங்கெடுக்கணும், அவங்களுடைய சந்தேகங்கள் அங்கே பேசப்படும், இதற்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அல்லது நடந்த விஷயங்களுக்கு என்ன மாதிரியான பதில் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கேட்குறதுக்கு ஆவலாக இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார். இப்போது ராகுல் சொன்ன குற்றச்சாட்டுகள், கபில் சிபில் சொன்ன குற்றச்சாட்டுகள், எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்க குற்றச்சாட்டுகள் அனைத்துமே உண்மை என்பது போல ஒரு தோற்றமளிக்கக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கு தேர்தல் ஆணையம் நகர்ந்திருக்கிறது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் ராகுல் காந்தி இந்த கூட்டத்தில் பங்கெடுக்கப் போவதில்லை என்று அவர் மறுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, நாங்கள் போகிறோம், அங்கே அந்த வழக்கு நாங்கள் தொடுத்திருக்கிறோம், அங்கே நாங்கள் வெற்றி பெறுவோம். அப்படி வெற்றி பெற்றால் 240 என்று சொல்லக்கூடிய மோடி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இடம், பாஜக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இடங்களில் பல இடங்களுடைய வெற்றி சந்தேக நிழலில் வருமாயின் அல்லது சந்தேகத்திற்குள்ளாக்கப்படுமாயின் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடியினுடைய கட்சி இந்த ஆட்சி பொறுப்பிலிருந்து விலக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படலாம். சமீபத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், மகாராஷ்டிராவினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்த தேர்தல் ஆணையத்தினுடைய தரவுகள் எதையுமே அழிக்கக்கூடாது, அப்படியே பத்திரமா வச்சுருக்கணும் அப்படின்னு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறதா இல்லையா? ஏன் சொல்லியிருக்கிறாங்க? அதற்கு மிக முக்கியமான காரணம் ராகுல் காந்தி அவர்கள் நடத்திய செய்தியாளர் சந்திப்பு, அவர் வெளியிட்ட ஆதாரங்கள் இல்லையா? மகாராஷ்டிராவில் பெரும்பாலான இடங்களில் பாஜக முறைகேடுகளை நடத்தி தேர்தல் ஆணையத்தினுடைய ஒத்துழைப்போடு வாக்காளர் பட்டியலில் குளறுபடி செய்துதான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். 6 மாதத்திற்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெருவாரியான இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனால் இன்னைக்கு பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னா இது சந்தேகத்திற்குரியது. அங்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்களை சொல்கிறாங்க, எங்கள் தொகுதியில் நாங்கள் யாரும் பாஜகவிற்கு ஓட்டு போடலை, ஆனால் பாஜக வெற்றி பெற்றிருக்கிற, இங்கே மறுதேர்தல் அமைக்கணும், மறுதேர்தல் நடத்தணும் அப்படின்னு அவர்கள் போராட்டம் நடத்தியது பார்த்தா அது தேர்தல் ஆணையம் மறுத்தது அப்படின்னு பார்த்தா. இது மட்டுமல்ல, ராஜ் தாக்கரே சொல்கிறார், என்னுடைய கட்சியின் சார்பாக போட்டியிட்டமில்லை, அவர் பிஜேபி கூட்டணியில் நின்று போட்டவர், அவர் சொல்கிறார், என்னுடைய கூட்டணியில் நாங்கள் பாஜக கூட்டணியில் இருந்தோம், நாங்கள் போட்டியிட்ட இடத்துல என்னுடைய வேட்பாளர் அங்கே ஒரு ஓட்டு கூட வாங்கலை. அதாவது அவர் வாங்கலை அப்படின்னா அவருடைய கிராமத்தில், அவருடைய சொந்த கிராமத்தில் ஒரு ஓட்டு கூட அவரால் வாங்க முடியல. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஒரே வீட்டில் 1000க்கும் அதிகமான வாக்குகள், ஒரே பில்டிங்கில் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள், இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத ராகுல் காந்தி ஆதாரத்தோடு கேள்விகளை முன்வைத்தார். இதுக்கான பட்டியலை நீங்கள் இங்கே கொடுங்க. அதாவது வாக்காளர்களுடைய பெயர்கள், அவர்களுடைய முகவரிகள்,
எல்லா டீட்டெயிலையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலை. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, ராகுல் காந்தி வாங்க நம்ம உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்றால் ஒன்று உறுதியாகி இருக்கிறது, தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய சிக்கலாகி இருக்கிறது, அதில் ஏராளமான தவறுகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக இன்றைக்கு வெளிச்சிருக்கு. பாரத் ஜோடோ பயணம் 3வது முறையாக இந்தியாவில் ஆரம்பிக்கும் போது ஆர்எஸ்எஸ்ஸை தோலுரித்து காட்டுவதை மாதிரியே தேர்தல் ஆணையத்தினுடைய இவிஎம்னுடைய தேர்தலில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை பற்றி மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையிலான காங்கிரஸினுடைய பொதுக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலில் சந்தேகங்கள் இருக்கிறது. அப்போ ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, நீங்கள் கூப்பிடுறது ஓகே, ஆனால் நான் வர முடியாது அப்படின்னு மறுத்திருக்கிறார். கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோர்ட்டில் போகும் பட்சத்தில், இந்த குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் மோடியினுடைய ஆட்சி கீழிறக்கப்படும். மோடியினுடைய ஆட்சி அப்படி என்றால் எண்ணப்படுகின்றன, அவருடைய ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன என்பதுதான் பொருள். ஆனால் என்னென்னா, இன்றைக்கு நேற்றுக்கு நம்ம ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கோம். சர்வதேச நீதிபதிகளுடைய ஆணையம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்திய நீதிமன்றங்களில் சுதந்திரம் இல்லை, அவர்களால் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இந்தியாவுடைய நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இல்லை. அதையும் மோடியினுடைய ஆட்சி விலக்கி வாங்கிருச்சு, நீதிபதிகளையும் விலக்கி வாங்கிவிட்டார்கள். அதற்கு பல்வேறு காரணங்களை அடுக்கி கொண்டு போகிறார்கள். அப்படி என்றால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல தெரியல இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய இடங்கிறது நீதிமன்றங்கள் தான். ஆனால் நீதிமன்றங்களே இன்னைக்கு இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சியில் மிகப்பெரிய சிக்கலில் இருக்குது அப்படிங்கிறது சர்வதேச நீதிபதிகள் ஆணையம் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அப்போ இது போன்ற வழக்குகளுடைய தீர்ப்புகள் எப்படி இருக்கும்? மாற்றி அமைக்கப்படுமா? பாஜகவிற்கு ஆதரவாக மாற்றி அமைக்கப்படுமா என்கிற சந்தேகம் இந்திய மக்களுக்கு இருக்கிறது. எப்படி இருப்பினும் முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வரும் பட்சத்தில் மோடி ஆட்சியினுடைய நாட்கள் விரைவில் இந்தியாவில் முடிவுக்கு வரும் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.